இப்போ வந்து பிரண்டை துவையல் செய்ய போகிறேங்க. அதுக்கு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், எலுமிச்சம்பழம் அளவு புளி, ஒரு 2 கை பிரண்டை, ஒரு 10 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறதுக்கு. அதுக்கு எண்ணெய் சட்டியை வச்சு முதல்ல பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் அந்த பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கணும். அதில் பச்சை மிளகா வதங்கினோடனே புளியையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்து இந்த பிரண்டையை வந்து கொடியாக இருக்கும், அதை எடுத்து அடியில் இருக்கிற தண்டெல்லாம் முத்தல் இருக்கும், அதில் வந்து நார் இருக்கும். அதனால் அதை எடுத்துட்டு கொழுந்தாக எடுத்து போட்டுக்கணும். அதுமாரி எடுத்து ஒரு 2 கை சேர்த்து வச்சுருக்கேன். அதுமாரி இருக்கிறத வதக்கிட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கணும். இல்லைன்னா ஒரு முணுமுணுப்பு இருக்கும், அதில் ஒரு அரிப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அது இருக்காது வதக்குனாக்கா. ஆறி போனோடனே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதை ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அது நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 ஸ்பூன் கடுகை போட்டு அந்த அரைச்சி வச்ச துவையலையும் எடுத்து போட்டு வதக்கணும். நல்லா அந்த எண்ணெயில் சுருள ஒரு 5 நிமிஷமாவது இதை வதக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி ஒரு வாரம் 10 நாளைக்கு நம்ம வச்சுருந்தாலும் கெட்டு போகாது சீக்கிரம், அப்படியே இருக்கும், வெளியிலே வச்சுருக்கலாம். நல்லா ஆறி போனோன்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதை இது வந்து தயிர் சாதத்து கூட இட்லி கூட எது வேணுமோ வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து கால்சியம் நிறையா இருக்குது, மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மாப்பிள சம்பா அரிசியை வந்து நைட்டே ஒரு டம்ளர் ஊற வச்சு காலையில் குக்கரில் ஒரு 7-8 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கிறேன். அந்த காலையில் கஞ்சிக்கு வந்து இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றோம். இதான் மாப்பிள சம்பா அரிசி கஞ்சிங்க. இதுக்கு தொட்டுக்க வந்து இந்த பிரண்டை துவையல். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பூண்டு போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அந்த கஞ்சியில் கடைஞ்சிக்கணும். நம்மக்கிட்ட அந்த மசாலாஸ்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் வேணுங்கிறவங்க பின்னாடி லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நம்பர் இருக்குது, அதில் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள்.